எத்தாய் எங்க எங்க புருஷக்கானா? அது என்னடி எங்க புருசு உங்க புருசு பேச்ச பத்தியா? உங்க மயன் எங்கன்னு கேட்க மாட்டியா? நான் ஒன்றும் உங்க புருஷன்னு சொல்லவே இல்லையே. நான் எப்ப சொன்னேன் உங்க புருஷனு? சரி விடுங்க. எங்க உங்க மொயனை காணோம். எல்லா மாமியா கிழவிகளுக்கு இருக்கிற இந்த வில்லித்தனம் அவங்க மையன்னு சொல்லணுமா? ஏன் நம்ம புருஷன் சொன்னா ஆவாதோ? எங்க காணோம்? முதலாளி அம்மாவுக்கு இப்பதான் விடியுதா? மகாராணிக்கு இப்பதான் விடிஞ்சு எந்திரிச்சு வரீங்களா 6 மணிக்கு? புருஷ காணாம. புருஷன் எங்க போயிட்டா ஏது போயிட்டான்னு தெரியல. நீ எல்லாம் குடும்ப பொம்பளையா முடி? புருஷன் என்ன பண்றேன் புள்ள என்ன பண்றதுன்னு கூட பார்க்காதவெல்லாம் ஒரு பொம்பளை. மணி 10 மணி ஆகுது முடி. அவன் போயிட்டான் 7:30க்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன். போயிட்டாரா? சரி 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 சரி. சாப்பாடு கொடுத்துட்டு விட்டீங்களா? கொடுத்து விட்டாச்சு. ஆமா, பொண்டாட்டி எந்திரிச்சு வகை வகையா அடுக்கிட்டு போன பாக்ஸ்ல வந்து வகை வகையா கூட்டு பொரியல் முட்டை ஆம்லெட் கிம்லெட் எல்லாம் போட்டு வகை வகையா தருவான்னு என் பிள்ளை காத்துட்டு கிடக்குறேன். இட்லி அவிச்சு போட்டேன். பாவம் 2 தின்னு புட்டு 2 பிள்ளை காட்டிக்கிட்டு ஓடிட்டேன். அப்ப சரி ஏதோ கொண்டுட்டு போயிட்டார்ல. 2 இட்லியா இருந்தானே 1 இட்லியா இருந்தானே கொண்டுட்டு போனா சரி பட்டுனே எல்லாமே. ஏண்டி உன் மண்டையில வச்சு கொளுத்தா போன மாசம் ஃபுல்லா துணி வாங்குறேன் மணி வாங்குறேன் துணிமணியா வாங்கி காசை கறியாக்கி அந்த குமிச்சு போட்டிருக்கேன். என்ன இப்போ உனக்கு ஆயிடுச்சு? பழைய கடையில போயிட்டு புத்தகமா வாங்கி கட்டப்பையில அள்ளியாந்து வச்சிருக்கியே. அந்த சாக்கு முட்டையெல்லாம் என்னடி? திறந்து போய் பாக்குறேன். என்னன்னு அவுத்து பாக்குறேன். ஒரே புத்தக முட்டைக்கு ஒரே இது அரைச்சதுமா இருக்குது. எறும்பு கரையான அரைச்ச புக்கமா இருக்குதே. அதை வச்சு என்ன பண்ண போறேன்? புக்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு விழுந்தடிச்சுல தூங்குறேன். எதுவும் பழைய கடை எதுவும் ஆரம்பிக்க போறியா? மாமியார் மயிலாட், அது போன மாசம் இல்ல, அது போன வாரம். இது இந்த வாரம். ஏன் மொட்டை மாமியார்? நான் ஏன் பழைய புக்கை வாங்கி நான் பழைய கடை திரும்ப ஆரம்பிக்கணும்? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறேன். எல்லாரும் மேடம் நெட்டவள்ளி மேடம் கூப்பிடுற காலம் நேரமும் கூடி வரப்போகுது. ஆட்ட வண்டையில வச்சு கொளுத்த ஒரு ஆடு மாடை பிடிச்சி கட்ட தெரியாது. இவ கவர்மெண்ட் பரிசைக்கு படிச்சு கவர்மெண்ட் வேலை உத்தியோகம் வாங்கி இவ கிழிக்க போறாங்க. வாங்கிட்டு போய் ஒன்னே ஏத்தி இப்படி கீன்னு கத்திட்டு போமே வண்டி அதுல ஏத்திட்டு போயிடுவாங்க. பார்க்கத்தான் போகுது. ஒன்னத்துக்கு லாயக்கத்தக ஒரு புள்ளைய வளர்க்க முடியல வச்சிருந்து இவ கவர்மெண்ட் பரிசு படிச்சு பாஸ் ஆகுறாளாம். கவர்மெண்ட் வேலைக்கு போறாளாம். கவர்மெண்ட் வேலைக்கு. மாமியார் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? வின்னு வண்டியில கத்தி போகணும் அப்படித்தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பவே சொல்லுங்க. 1 நிமிஷம் தான். மண்டையில கள்ள தூக்கி போட்டு உடனே 108 போன் பண்றேன். வண்டி எங்கேயும் நிக்காம அதை அடிச்சுட்டு போகும். ஓகேவா? அடி பாவி வரப்ப என்ன சொல்லுது அவத்தியல? அந்த பையன் இருக்கட்டும். புள்ளைய தாங்கோ. கண்ணுமணி பொண்ணுமணி நீ கட்டழகு தங்கமணி சின்னமணி பெரியமணி நீ சிங்கார குஞ்சுமணி இல்லையோ சிங்கார பொண்ணுமணி. சரியா போச்சு. பாட்டுல பெண்ணம்மா பாடுறாங்களே. அடாடா பண்ணாயா இது? வெண்ணெய் அதிகமாக செத்துருப்பாங்களோ? வள்ளிக்கிட்டு ஓடுதே. தொண்டைக்குழியது பண்ணு எதுனே தெரியாம வள்ளிக்கிட்டு விழுக்குள்ள ஓடுது. இது மாதிரி நம்மளும் ஒரு பண்ணு செய்ய கத்துக்கிட்டோம்னா நம்மள ஊருக்குள்ள பெரிய மனசுல ஆயிப்படலாம். யாரு நீ? பண்ணு கலந்து வெண்ணையும் கலந்து பண்ணு சுட போயாக்கா. கிழிஞ்சு போச்சு போயாக்கோ. முட்டை அவிக்கிறதுக்கே முட்டை எத்தனை விசில் இடம்னு கேக்குறாக்கா. இவங்க முட்டை பண்ணி செய்ய போறாங்களா? முட்டை பப்ஸ் கிழிஞ்சிரும். வாங்கி தர வயிறு வாங்கி போ. ஹலோ எசுஸ்மி, இவங்க மட்டும் ஓட்டையை போட்டு உடைய சுடுவாங்களாம். தொழில் கிளாஸுக்கு போய் எப்படி பிளவுஸா தச்சு ஆரி ஒர்க்கு பிளவுஸை தச்சு 4 பேர் கொடுத்து போடுவாங்களாம். எங்களால மட்டும் முட்டை பப்ஸ் செய்ய முடியாதோ? என்னை காலை வாரி விடுறது மட்டும் கரெக்ட் டைம்ல வர்றீல. உன் அவசியத்துல ஏதாவது ஒழுங்கா இருக்கியா பக்கினி? நீ சொல்றதும் சரிதான். என் திடீர் எங்க போய் விட்டுச்சு? நான் இந்த தய கடையில போயிட்டு பிளவுஸை தச்சுக்க பழகிட்டு நம்ம ஒரு டெய்லர் சந்தைக்கு எதிராக கடையை போட்டு பெரிய ஃபேமஸ் ஆயிப்பலாம்னு நினைச்சேன். என்ன தாச்சு ஒண்ணுமே ஆகுது இல்லையே. அது ஏன் முடியல? அந்த ஆரி ஒர்க்கு கீரி ஒர்க்கலாவே தச்சு பழகணுமாக்கு. சும்மா தான் வீட்ல ஏசுவாச தச்சு பழகணும். பீத்து முடியெல்லாம் துணி எடுத்து தச்சு பழகணுமா? நான் வந்து இந்த சட்டை அடிச்சு எத்தனை வருஷம்? 7-8 வருஷம் அப்போது ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்குமா? அப்படி நானா தச்சு தான் என் மிஷின்ல தச்சுக்கிட்டேனே. இது என் மிஷின்ல நூலாமலை பிடிச்சு போய் சும்மாவே மூலையில மூடி கிடக்குது. வந்து அப்படி லேசுவாசம் அப்படி தச்சு பழக முடியுது என்ன முட்டி? அக்கா 8 வருஷத்துக்கு முன்னாடி சட்டை துணி என்ன போட்டுக்கிட்டு திரியா? அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சட்டை துணி தச்சு முடியா? அதானா இது? நீ சொல்றதும் சரிதாக்கா. எவன்கிட்டயும் வந்து அவள்கிட்ட கத்திக்கிட்டு பணத்தை கட்டிக்கிட்டு திட்டு வாங்கிட்டு திரியறதுக்கு நல்ல நம்ம சாந்திக்கிட்ட போய் டெய்லர் சாந்திக்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஆளை கட்டி தரண்டி பட்டனை கட்டி தரண்டி கிட்டன் தட்டி தரண்டின்னு அப்படி கத்துக்கிட்டா அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கும். அவதான் இப்ப சூப்பரா தைக்கிறாளேக்கா. ஒருவேளை பழகி போடுவாளோ தச்சு போடுவாளோ? மனோரசா அப்ப தச்சிருவியாடி?
வனரோசா அப்படி தச்சுட்டேன்னு வை, முதல் கஸ்டமர் நானா தாண்டி இருப்பேன். ஏன்னா ஒரு டெய்லர் கூட ஒருத்தன் கூட என் சட்டையை ஒழுங்காவே தைக்க மாட்டேங்கிறேன். நீ பாடா படுத்துறேன். இது என்ன அளவு, அது ஒன்றும் அளவு, இதெல்லாம் உடம்பா கடம்பா அப்படி இப்படி. இப்போ 7.5 இருக்குடி இந்த சட்டை துணி தைக்க போனேன்னு வையேன். 7 பொருத்தமா இருக்கு எனக்கும் இந்த டெய்லருக்கும். ஆமா, நான்லாம் வந்து இடமா சொல்லுவேன், இங்க பாரு இங்க லூசா தச்சு விட்டேன், இங்க டெட்டை தச்சு விட்டேன், கையோடியே என்னத்தை தச்சான்னு போன வருஷம் இந்த தீபாவளி தச்சதெல்லாம் அவனை திட்டிக்கிட்டு கிடந்தேன் தெரியுமா. அதனால எனக்கு சூப்பர் டிசைன் தான். இப்போ வர டிசைன் எல்லாம் முதுகு தெரியுற மாதிரி ஜன்னல் வச்சு ஜாக்கெட் வச்சு கதவு வச்சு அப்படி இப்படி நீ தச்சு தரியாடி எனக்கு. அடிப்பச்சி ஜாக்கெட் துணி ஒழுங்கா தைக்காடி கை விடுன்னு சொல்லி திட்டுவியா? அப்படி கஸ்டமர் எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. சரி, பழன தோசத்துக்கு பொழைச்சு போ. உனக்கு தச்சு தரேன். உனக்கு தான் ஈஸியா தச்சு போடலாமே. இங்க ஒரு கை அங்க ஒரு கை வச்சு நடுவுல வச்சு போ மாட்டி விட்டா டிசைன் ப்ளவுஸ் ரெடி. அப்படி கொடுத்தா நீங்க போட்டு ஆடிக்கிட்டு திரிவியே. இது என்ன பெரிய கம்பு சுத்திரமா? அட, பேசி சாப்பிட்டதுல எப்படியே ஒரு பப்ஸ் முழுங்கினேன்னு தெரியலையே. சரி இரு, பாதி எடுத்துட்டு வரேன். அண்ணே என்ன அப்படி முழிக்கிறீரு? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? ஒரு முட்டை பப்ஸ் தாங்கன்னு கேட்டேனா? அதில் ஒரு பாதி தந்துட்டிய, இன்னும் ஒரு பாதி எங்க அம்பிட்டு தாங்க. எடுக்க முட்டை பப்ஸை. ஏமா நீ முட்டை பப்ஸ் எல்லாம் வாங்கியதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கே இல்லையா? ஒரு முட்டையை இந்த வேலை விற்கிறது இதுல 15 ரூபாய்க்கு உனக்கு முழு முட்டையை வைக்க முடியாத, தூக்கி போட்டு அமுக்கி போவியா? காசு கொடுத்துருப்போமா தின்னதுக்கு? அப்படி இல்லாட்டி இன்னொன்று வாங்கி தின்னுமா? ஆப்பாரு யோ, என்னையா பேசுற? எவ்வளவு பொறுமையா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கஸ்டமரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறியா? எங்க ஓனர்? எங்க வேர் இஸ் யுவர் ஓனர்? ஓனர் கூப்பிடியா? ஏமா அப்ப என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? நான் தான் ஓனரே. நீங்க தான் ஓனரா? நெசந்தானா? சரி, எப்படி இருந்துட்டு போங்க. ஓனர் சார், அப்போ பப்ஸில் பாதி முட்டை தான் போடுவீங்களோ? அப்போ மீதி பாதி தரமாட்டீங்களோ? என்ன போங்க அட்டுழியம் நடக்குது. யாரு நெட்டு? நாங்க தான் கூப்பிடுறோம்ல. காது செவடி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற. என் பப்ஸ் வாங்கி தந்து அதை திறந்து பார்த்து தின்னதே இல்லையா? அப்படியே முழுங்கிருவியோ? இத்தனை வருஷம் வாங்கி தின்னதெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. காதுல கேட்க மாதிரி போயிட்டு அசிங்கப்பட்டு வர்றான். விடுக்கா, இதெல்லாம் மண்டுபிடிக்க ஒரு அசிங்கமா? மழை போல அசிங்கம் வந்தாவே காலில் சூன்னு தள்ளி விட்டுட்டு போறவ இதை போய். சரி, காசு கொடுத்துட்டியாடி? சரி வாங்க போவோம். ஏக்கா, சிவிட்டு கடையை பார்த்தோன்னே மீனா ஞாபகமா இருக்குக்கா. எங்க போனாலும் சிவிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாக்கா. சந்தைக்கு போனா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவா. இப்ப போய் ஒத்தையில தனியா கிடக்குறா. என்னத்த சொல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அவளை நினைச்சாவே. அடியே மேடி, நான் கூட நினைச்சேன் மீனா அப்படி டவுனுக்குள்ள தானே வேலை பாக்குறா, போய் பையனூர் எட்டு வந்துட்டோம் டவுன் வரைக்கும் போய் பார்த்துட்டு போவோமேன்னு. அதுக்கு என்ன, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவான். ஸ்வீட் தானே, பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை வாங்கிட்டு வா போவான். டவுன் பக்கம் தான் வேலை பாக்குறா, அது எங்கிட்டும் தெரியலையே. இந்த உங்க தோஸ்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் ரகசியம் எல்லாம் பேசிக்கிடுவாங்க ரெண்டு பேரும். எங்கிட்டடி தெரியுமா வேலை பாக்குறடா? இதுக்கு தான் 4 எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. ஒருத்த அட்ரஸ் சொன்னா கூட போக தெரியணும்ல. சரி, கூட்டிட்டு போறேன். அப்போ ஒரு பப்ஸ் வாங்கிட்டா. எருமைக்கிடா. இந்த பர்ஸ்ல காசு எடுத்தாரேன். அவளுக்கு 1/4 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு 2 பப்ஸ் அவளுக்கு வாங்கிட்டு நீ ஒன்று வாங்கி தின்னுட்டு வந்து போ. அப்படி போடு. இந்த போறேன் உடனே. உடனே நம்பி போலாமா? இல்ல கையோட நீனு வா. இல்லாட்டி காசுத்தா அங்க போய் நான் வாங்கிவிட்டு அப்புறம் அப்படியே கொடுத்துட்டு வாடியேன்னு சொல்லுவேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். காசை எடு முதல்ல. இங்கேம்மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு கஸ்டமரை பிடிச்சி வெளிநாடு அனுப்புறோம்னு சொல்லி காசு வசூலிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு தெரியுமா? கொண்டாந்து காசை வந்து மடியில வந்து நீட்டிக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட காசு வாங்காம இதையும் அவன்கிட்ட சொல்லி கொடுத்து இந்த விரட்டி விட்டியம்மா. யார் நீ தருவியா அந்த காசை? உன் அப்பா தருவானா? போச்சே, வந்த காசெல்லாம் போச்சே. ஐயோ சார், இல்ல சார், இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஜாப்க்கு மினிமம் 10th முடிச்சிருக்கணும்ல சார். அந்த அண்ணா 10th முடிக்கல சார். பணத்தையும் கட்டிட்டு வேலையும் கிடைக்காம பாவம்ல சார், கஷ்டம் இல்ல, அதனாலதான் சார். அதுக்குன்னு காசை வாங்காம வேணாம்னு சொல்லி அனுப்பிடுவியோ? முதல்ல வந்த காசை வாங்கணும். அதுக்கப்புறம் அவனோட தலைவிதி. வேலை கிடைக்காது அவனோட தலைவிதி. சும்மா ஒன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருந்தா நான் தலையில துண்டை போட்டுதாமா போகணும். ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல. உங்கள்கிட்ட மேக்கப் போட்டுக்கிட்டு வர தெரியுதுல, அப்ப புத்திசாலித்தனமா பொழைக்கவும் தெரியணும். ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல. யானையை கட்டி தீனி போடுற மாதிரி உன்னைய கட்டி தீனி போட்டுக்கிட்டு இருக்கேன். வந்த காசு போச்சே. இதோட ஐயோ ஏண்டி மீனா, என்னடி எதுக்குடி இந்த ஆளு அப்படி கத்திட்டு போறாரு? எதுவும் பிரச்சனையா? இம்புடு திட்டிட்டு போறாரு. நாய் மாதிரி வல்லுன்னு விழுகிறாரு. ஏண்டி? ஒண்ணும் இல்லையே. வேலை இப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாருக்கா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லக்கா. ஐயோ அக்கா, உன்னை பார்த்து எம்பிட்டு நாளாயிருச்சு. பாப்பா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நெட்டக்கா போக்கா, பைக்கு ஸ்கூட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போக கூடாதா? நானும் தான் வரணும்னு நினைச்சக்கா. எக்ஸாமுக்கு படிக்கிறது, இவர் லேட்டா வேலையை விட்டு விடுறது, இப்படி டைம் ஓடிடுதுக்கா. அக்கா செல்லம்மாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, ஒண்ணும் திட்டலாம் இல்ல. மீனா நீ நடிச்சதெல்லாம் போதும், நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். முதல்ல நீ நல்லா இல்லைன்னு தெரியுது. நாங்க தான் பார்த்தோமே வரும்போது நாய் மாதிரி வெள்ள அவங்க அக்கா சொல்ற மாதிரி விழுந்து குலைச்சு கடிச்சுக்கிட்டு இருந்தானே. நீ தான் கண்கலங்க அழுதுகிட்டு இருந்த. என்ன பிரச்சனைடி? எதுவாக இருந்தாலும் சொல்லு. வேற மாதிரி எதுவும் டார்ச்சர் எதுவும் பண்றானா? ஐயோ ஏக்கா, அப்படிப்பட்டவரும் இல்லக்கா, அதெல்லாம் நல்ல மனுஷன்தாக்கா. நான் வேலை ஒழுங்கா பார்க்கலன்னு சொல்லி கத்துனாருக்கா, அப்படித்தான், வேற ஒண்ணும் இல்லக்கா. வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், முடியும் இப்ப ஒழுங்கா பார்க்காட்டி என்ன இப்படித்துட்டு அழுகிற வரைக்குமா திட்டுவேன்? என் வீட்டு கிளவி இருந்தா வேலை பார்க்கல, நான் அம்படுத்திட்டு திட்டுவேன். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கு. இந்த மனுஷனை இப்படி திட்டுறாரு. ஏய், உன் குடும்பத்தை எங்கே வந்து எங்கே இழுக்கிற? உன் குடும்பம் மானங்கட்ட குடும்பம், எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பிய. அதே மாதிரி அவளும் எப்படி இருப்பா? அவளுக்கு சுயமரியாதை, மானம், ரோசம் எல்லாம் இருக்கும்ல. என் குடும்பத்துக்கு என்னவா? என்னட்டு உன் வாயை பேசாம மூடிக்கு நில்லு. அதுக்காக வேலை பார்க்கறவங்களா இருந்தா இப்படிலாம் ஒரு வேலை முன்ன பின்னதான் இருக்கும். அவன் இப்படிலாம் திட்டுவானாவே? இந்த வேலையை வேணா ஒண்ணு வேணா மூஞ்ச தூக்கி எறிஞ்சிட்டு வாமினா. இந்த வேலை இல்லாட்டி வேற வேலை இல்ல, ஊருக்குள்ள 1008 வேலை இருக்கும், பாடி பேசாம போலாம். இல்லக்கா, உடனே கூப்பிட்டு வச்சுட்டு இந்த வேலை எல்லாம் இப்ப தூக்கி கொடுக்குறாங்க. அக்கா இங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்குக்கா. ஈவினிங்கும் சீக்கிரம் விட்டுறாங்க, போய் படிக்கிறதுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்குதுல்ல. அதுவும் இல்லாம புக்ஸ் கொஞ்சம் நிறைய வாங்கணும்க்கா, அதுக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம்க்கா. எல்லாம் இருக்கட்டும், அதுக்கு வேலை தெரிஞ்சா கிடைக்காமலா போயிட போது? இப்படி கண்டவன்லாம் வந்து திட்டு வாங்கிட்டு இருப்பியா? ஏமா மீனா, நீ சொல்றது சரிதான். வேலை விட்டவனா வேலை கிடைக்காததே. அதுக்கு இந்த பரீட்சைக்கு ஏதோ படிக்கிறோம்ங்கிறியே, எதுலையாவது ஒண்ணுல கவனத்தை செலுத்தி படிச்சாதானே. இந்த பத்தியா வேலையிலையும் கவனம் இல்லாம படிப்புலையும் இல்லாம ரெண்டும் கட்டானா கடந்துக்கிட்டு அந்த திட்டு வாங்குறது நல்லாவா இருக்குது? ஒண்ணு படிக்கிறதா இருந்தா படிக்கணும், இல்ல வேலைக்கு போறாந்தா வேலைக்கு போகணும். படிக்கிறோம்ங்கிற அப்புறம் படிச்சு முடிச்சு பாஸ் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்ல. என்னமா இவளும் தான் சொல்ற கவர்மெண்ட் பரீட்சைக்கு படிக்க போறேன்னு சொல்ற. என்ன எதுன்னு அவள்கிட்ட கேட்டு அடிச்சு அது இப்படி ஒன்னத்துக்கு லாய்க்கலாம்னு சுத்தி எடுத்து தெரியற. படிக்கலாம்ல வந்தீங்கன்னா சேர்ந்து. இல்லக்கா, இங்கதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பேசாம இருக்கிறேன்க்கா. அங்க வந்தா தேவையில்லாத எதுவும் பிரச்சனை, உங்களுக்கும் கஷ்டம்க்கா, எல்லாருக்கும். எதுக்குக்கா? எந்த பிரச்சனையை சொல்ற நீ? ஓ ஓ ஓ அந்த பிரச்சனையா? அந்த அவர்னால நீ எந்த இதுவும் வராது. அந்த பிரச்சனையில நாங்க பாத்துக்கிறோம், நீ வாடி போலாம். இல்லக்கா, எனக்கும் ஒரே யோசனையா தான் இருக்கு. ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க இருந்து படிக்கவும் முடியல. நீங்க சொல்ற மாதிரி செல்லமாக்கா, நீங்க சொல்ற மாதிரி 2 கட்டானா தான் படிச்சிட்டு இருக்கேன், வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம குட்டிஸா பார்க்கணும்னு கண்ணுக்குள்ளேயே நிக்குதுங்க 2 பேரும். வரணும்னா என்னாலையும் முடியல. சரிக்கா, நான் வந்து எக்ஸாமுக்கே ஒரே முடிவா இருந்து படிக்கிறேன்க்கா. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வரவா ஓனர்கிட்ட? வனரோஸ் அந்த கவரை கொடு. அதான் வீட்டில் போயிட்டு தங்கச்சிக்காரிக்கு வகை வகையா செஞ்சு போட்டு அசத்த போறியே, அப்புறம் எதுக்கு இந்த கடையில் வாங்கின அந்த முட்டை பப்ஸ் எல்லாம்? இங்கிட்ட தள்ளி விடு. இந்தா குடி, தின்னு தொலை. தேங்க்யூ. ஆனா நீ திங்கிற தீனிக்கெல்லாம் இன்னே நம்ம செல்லமாக்கா விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா போயிட்டு இருந்தக்கணும் பெருத்து. ஆனா தின்னு எலும்புல தான் வைக்கிறியோ? நீ திங்கிறதெல்லாம் எந்த மூளைக்கு தான் போகுதுன்னு தெரியலையே. அதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும். காலை 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போறல, வாக்கிங். அப்புறம் உங்களை மாதிரி உருண்டு பிறண்டுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா பெருத்து தான் போவிய. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கும். நாளைக்கு அசத்தி போடுவோம், வேற வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை, see you, டேக் கேர்.